நாங்கெல்லாம் விக்கியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் எங்க கூட எல்லாம் ஒட்டுக்கா தான் படித்தோம் நாங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்தான் வரும்போது அவங்க தாத்தா செப்பல் போட்டு வந்தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கஸ்தூரி ஃபேன்சியில் போய் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் எல்லாம் திருடிட்டு வந்து அட வெக்கம் கேட்டுவீங்களா? அப்புறம் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிணத்து கடவு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓடினானமா. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹாய், மை கியூட் ஸ்வீட் அத்தை பொண்ணு பிரியா. எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் ஹாப்பியாக இருக்கணும். எங்கள் அக்கா மாதிரியே நான் ஸ்வீட்டாக பேசுவாங்க. அவங்களும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்ணோடு கண் சேர என் பேச்சு தடுமாற வெக்கத்தில் நான் ஆட மனம் ஏங்கவா நொடிகள் நகர்ந்தாலும் மண்ணோடு மறைந்தாலும் பிரியா நிக்கி ஹாப்பி ஃபார் யூ. எனக்கு பிரியா வந்து அத்தை பொண்ணு இல்லாமல் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா என் ஃப்ரெண்டை விட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். இப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃப்ரம் மை ஹார்ட். பாதைகள் தானே செல்ல நீ இருந்தால் வானமே. நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட மாமா பையன். எங்கள் அண்ணனை பற்றி ரொம்ப பேச விரும்பலை, ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன் நான் சொல்கிறேன். அண்ணி நீங்கள் தாராளமாக ரொம்ப நம்பி வேணாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. விக்கி பற்றி சொல்லணும்னா ஹீஸ் லைக் அன் வெரி யங் ஆண்டர்ப்ரனர் தான் சொல்லணும். சச் அ டேலண்டட் கை. பிரியா வந்து ஸோ லக்கி டு ஹேவ் விக்கி ஆஸ் அ லைஃப் பார்ட்னர். எங்கள் அக்கா செல்லக்குட்டி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரோம், நல்லா பார்த்துக்கணும். பொண்ணு தங்கமான பொண்ணு, கண்ணு கலங்காம வச்சுக்கணும். ஹாய் பிரியா, இது வந்து என்னோட ஆசையான ஒரு தங்கச்சியோட ஆசையான ஒரு லவ்லி டேட். இது அவள் வந்து இந்த நாளுக்காக எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணியிருக்கா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கா அப்படின்னு எனக்கு கூட இருந்து பார்த்த எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரம் த டேட் ஆஃப் செப்டம்பர் 29 இந்த நாளுக்காக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், ஹாப்பியாக இருந்திருக்கோம், நிறையா பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். உன் லைஃப்பை நீ ஜாலியாக லீட் பண்ணு, ஹாப்பியாக இரு. எப்போ எதுனாலும் உன் கூட இந்த அண்ணனுக்கு இருக்கோம். எப்போவுமே எதுக்காகவும் நீ வந்து ஃபீல் பண்ணாத. நாங்கள் எல்லாருமே உன் கூட எப்போவுமே இருப்போம். ஹாப்பி மேரிட் லைஃப். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து அவளும் மச்சானும் மட்டும் கஷ்டப்படலை, அவங்கள தாண்டி அதுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இது வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபைனலாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும், அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ.